வணக்கம். இது உங்க அமிர்தா சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா கலர்ஃபுல்லான ஹெல்த்தியான பூரி பார்க்க போறோம். பொதுவாக குழந்தைங்களுக்கே பூரி ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் நம்ம இப்படி கலர்ஃபுல்லாகவும் பண்ணி கொடுத்தா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. நம்ம இன்னும் பூரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 2 பாத்திரத்தில் மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 200 கிராம் மாவை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். கோதுமை மாவு மட்டும்தான். இந்துப்பு, பொதுவாக நாங்கள் எல்லாத்துலேயுமே இந்துப்பு தான் யூஸ் பண்ணுவோம். அதில் இந்துப்பு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பீட்ரூட், 2 கேரட். பீட்ரூட் வந்து 1 மட்டும் போதும். அதுக்கு மேலேனா ரொம்ப இனிப்பாக இருக்கும். அதனால் ஒரு பீட்ரூட் மட்டும் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கேரட்டையும் பீட்ரூட்டையும் இப்படி தனித்தனியாக துருவி வச்சுக்கணும். அது அந்த ஜூஸ் எடுக்க வசதியாக துருவி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கேரட்டை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைக்கணும். இப்போ ஃபில்டர் பண்ணிடலாம். ஃபில்டர் பண்ணியாச்சு. இது ஒரு டம்ளரில் ஊற்றி தனியாக வச்சுக்கிடுவோம். அடுத்து பீட்ரூட்டை அதே மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அதே ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு மாவு எடுத்து நம்ம அதில் பீட்ரூட்டு இதை ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் உப்பு போட்டோன்னே நல்லா ஒரு தடவை கைட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். அப்போ அந்த உப்பு வந்து எல்லா மாவுலையும் மிக்ஸ் ஆகும். அப்புறம் பீட்ரூட்டு ஜூஸ் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பூரி மாவை நல்லா பிசையணும். நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எப்பவுமே எண்ணெய் ஊற்றி பிசைவேன். பீட்ரூட் பூரி மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இன்னொரு பாத்திரத்தில் இருக்க மாவு எடுத்து அதே மாதிரி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கேரட்டு ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கணும். கேரட் ஊற்றுறதுனால அந்த மாவோட டேஸ்ட் டிஃப்ரெண்ட் தெரியாது. ஒரு 1/2 hour ஊறினதுக்கப்புறம் பீட்ரூட் மாவு எடுத்து நம்ம தேய்க்க வசதியாக சின்ன இதாக ஊற்றி வச்சுக்கணும். கைட்டு சின்ன தட்டி எத்தனை பீஸ் வேணுமோ அத்தனை பீஸ் வச்சுக்கணும். நான் ஒரு 4 பீஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தேய்ச்சிக்கணும். நல்லா மேல் மாவு எதுவும் தொட வேண்டாம். சும்மா வெறும் இதே தேய்ச்சிக்கலாம். இப்போ ஒரு சேஃப்காக ஒரு கிண்ணம் அல்லது ஏதாவது மூடி வச்சு நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா சர்க்கிள் சேஃப் வந்துடும். அதே மாதிரி கேரட் போட்டு மிக்ஸ் பண்ண மாவையும் நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறோம். இது கலர் சேஞ்ச் தெரியாது. அடுத்து வானிலை எண்ணெய் வச்சு எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம பூரியை பொரிக்கலாம். நல்லா கரண்டி வச்சு மேலே பூரி மேலே அடிப்பு புஷ் பண்ணால் நல்லா வரும், உப்பிட்டு வரும் பூரி.
சுவையான கேரட் அப்புறம் பீட்ரூட் பூரி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. பீட்ரூட் சேர்க்கறதுனால நம்ம ரத்தத்தில் ஹீமோகுளோபின் நல்லா அதிகமாகும், உடலுக்கு நல்லா குளிர்ச்சி தரும். கர்ப்பிணிகள் வந்து இந்த பூரி அடிக்கடி சேர்த்து சாப்பிடலாம், ரொம்ப உங்களுக்கு நல்லது. கேரட் வந்து வைட்டமின் ஏ இருக்கிறதுனால கண்ணுக்கு ரொம்ப நல்லது. ஆனால் கேரட்டில் எந்த டேஸ்ட் டிஃப்ரெண்ட் எதுவும் தெரியாது. பீட்ரூட் வந்து கொஞ்சம் இனிப்பாக தெரியும். அப்படி இனிப்பு பிடிக்காதவங்க குருமாக்குள்ளே வந்து கொஞ்சம் காரம் சேர்த்துக்கலாம். நீங்களும் இந்த பூரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.